பிரைஸ். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் என்கிற முதல் பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன். அன்பரே, இன்பமே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன். அன்பரே, இன்பமே ஸ்தோத்திரம். அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சாத்தானை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சாத்தானை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் இரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே,
நிரம்பியே ஸ்தோத்திரம். 1000 பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன். அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் தியானிப்பேன், அதிசயங்கள் தியானிப்பேன். அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். அன்பரே என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சாத்தானை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சாத்தானை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாமல் காத்தீரே ஸ்தோத்திரம். ராக்காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே, என் இன்பமே, என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லேலூயா வேத வாக்கியம் அறிய செய்கிறது. அப்படியே நாம் எல்லாரும் ஜெபித்தோம்.
கர்த்தாவே, எங்களுக்கு இரட்சிப்பு வேண்டும், எங்களுக்கு நீர் அருளுகிற மீட்பு வேண்டும், நாங்கள் பிசாசின் பிடியிலே காணப்படக்கூடாது என்று ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். மீட்கப்படும் நாளுக்கென்று அல்லேலூயா கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தார். விசுவாசத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். இப்பொழுது நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்றால் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்படியே நாம் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக தொடர்ந்து அவரை தேடுகிறவர்களாகவே காணப்பட்டோம். யோவான் ஸ்நானகன் சொன்னார், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று. அப்படியே தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள செய்தார். எத்தனையோ பேர் தேவனை விட்டு தூரப்பட்டவர்களாக, மாயையை பின்பற்றுகிறவர்களாக, வீணராக காணப்படும் போது நம்மையோ தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்வதற்கு ஏதுவாக கர்த்தர் இரட்சிப்பின் அதிபதியாக நமக்கு காணப்படுகிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ என்னுடையவன், என்னுடைய கரத்திலே இருக்கிறவன், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளையே, அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. காரணம் என்ன? பிசாசானவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அநேக துர்க்கிரியைகளை செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த துர்க்கிரியைகளை எல்லாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலேயும் அப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறார் என்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்னும் உங்களை அதிகமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? தாங்கி ஏந்தி சுமக்கிறவராகவே இருப்பார். எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கக்கூடியவராகவே இருப்பார். அவருடைய வருகை நாள் வரைக்கும் நம்மை அவர் என்ன செய்வார்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கக்கூடியவராகவே இருப்பார். நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோம், தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதல், ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே
தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கிந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துவரே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழுமென்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழுமென்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக, புகலிடமாக, அடைக்கலமாக, ஆறுதலாக, தேறுதலாக, நல்லவராக, கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாக, சகல கிருபையும் பொருந்தின தேவனாக, எங்களை கர்த்தாவே ஆதரிக்கிற தேவனாக, எங்களுக்கு ஒத்தாசையாக காணப்பட்டீரே. உமக்கே நாங்கள் சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். நீர் நல்லவர். ஒரு தலபலவரதபதிலவே அக்கினியினூடாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்த வேளையிலேயும் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆழி தண்ணீரை கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது என்றாலும் கர்த்தரோ நீர் கைவிடாத தேவனாய் இருந்து எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தோம், மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. உலகத்திலே உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் உலகத்தை ஜெயித்தாராம். இன்றைக்கு கர்த்தர் தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அறியாமல் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதில்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்கள் மீது அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு இந்த காலை வேளையிலே உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் ஒரு உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் ஒரு உன்னை அவருடைய மகிமையினாலே நிரப்புகிறார். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம்
அப்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திர பாதையிலே வழி நடத்தின போது மோசேயினிடத்திலே சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன், அதற்காக எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்றார். இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நீ வனாந்திர பாதையிலே நடக்கக்கூடிய ஜீவியமாக தேவன் உன்னை வழி நடத்தக்கூடிய நிலையிலே நீ காணப்படலாம். தேவன் நமக்கென்று ஒரு பரலோக சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், பரலோக கானானை வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக தரிசனத்தோடு நம்மை வழி நடத்தும் போது இது ஒரு வனாந்திர பாதையை போல காணப்படலாம். அக்கினியை கடக்க வேண்டிய வேளை வரலாம், தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்க வேண்டும், நான் உன்னோடு உறவாட வேண்டும், நான் உன்னோடு உலாவி வர வேண்டும், நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமாக ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன், உருவாக்கி கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வீர்களானால், அப்படி நீங்கள் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால், கர்த்தாவே என்னை உம்முடைய வாசஸ்தலமாக மாற்றிக்கொள்ளும். நீர் உயிராக என் உயிரோடு கலந்து விடுவீராக, உம்முடைய ஜீவன் எனக்குள்ளாக கடந்து வருவதாக, நீரே என்னை வழி நடத்துவீராக, என்னை உமக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தலபல வரதபுதலவே என்னை நீரே காத்தருளுவீராக, நீர் தங்கி இருக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆலயமாக என்னை கட்டி எழுப்புவீராக, என் வாழ்வை அதற்கென்று ஒப்புவிக்கிறேன். ஒரு தலபல வரதபுதலவே என்று கர்த்தருடைய கரத்திலே யார் தங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களோடு கர்த்தர் என்னாலு கூட இருந்து ஒரு கரம் பிடித்து ஒரு வழி நடத்தி ஒரு வானத்தின் மன்னாவினாலே போஷித்து ஒரு ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்த்து ஒரு பலன் கொள்ள செய்து ஒரு கர்த்தருக்குள் கலிகூற பண்ணி ஒரு மகனே மகளே ஒரு உன் சந்தோஷம் குறையாது, ஒரு உன் சமாதானம் குறையாது. ஒரு சோர்ந்து போகிற வேளைகளிலே நானே உனக்கு பலன் கொடுப்பேன். ஒரு சத்துவம் இல்லாது போகிற வேளையிலே நானே உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். ஒரு நீ காத்திருக்கக்கூடிய நேரம், ஒரு என் வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நேரம், ஒரு நீ காத்திருந்து ஜெபிக்கிற நேரம், ஒரு புது பலன் ஒரு கிடைக்க பெறக்கூடிய நேரமாகவே காணப்படும். ஒரு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்படுவாய். ஒரு அப்படிப்பட்ட தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே ஒரு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி தேவ மகிமை நிரப்பினதோ ஒரு அப்படியே தேவ ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையினாலே நிரப்பி ஒரு அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் ஆசீர்வதிக்க இந்த காலை வேளையிலையும் நல்லவராகவே இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
உம்மை துதிப்பே. இந்த காலை வேளையிலையும் இந்த வனாந்திர பிரயாணத்திலே சில இடங்களிலே நீங்கள் தேவனுடைய நன்மைக்காக காத்திருக்க வேண்டிய நேரங்கள் உண்டாயிருக்கலாம். அந்த வேளையிலெல்லாம் நீங்கள் ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களாயிராமல் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருந்து கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருந்து, கர்த்தாவே காத்திருக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு எதிர்காலத்திலே நன்மை உண்டாவதற்கு ஏதுவாகவே அமைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் காத்திருக்கக்கூடிய நாட்கள் வீணாய் போன நாட்களாய் இராது. ஒரு ஹல்லேலூயா. ஆபிரகாமும் சாராளும் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் உண்டாயிருந்தது, காத்திருக்க வேண்டிய காலங்கள் உண்டாயிருந்தது. எதற்காக? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக. ஒரு தலபலவரதபதுலவே, தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக. ஒரு தலபலவரதபதுலவே, யோசேப்பு காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஒரு தலபலவரதபதுலவே, எதற்காக? கர்த்தருடைய நேரத்திற்காக, உயர்த்தப்படுவதற்காக காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஒரு தலபலவரதபதுலவே, மார்த்தாளும் மரியாளும் ஒரு தலபலவரதபதுலவே காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஒரு தலபலவரதபதுலவே, எதற்காக? இயேசு கிறிஸ்து தங்கள் அண்டையிலே வரும்படியாக, லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக தெய்வ பிள்ளையே சீஷர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஒரு தலபலவரதபதுலவே, எதற்காக? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாக. இந்த வனாந்திர பாதையிலே தேவனோடு இசைந்து காத்திருந்து ஜெபித்து வேதத்தை தியானித்து கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்க வேண்டும், அவருடைய வாசஸ்தலமாக நாங்கள் காணப்பட வேண்டும், அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம், அவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறோம் என்று ஜெபத்தோடு காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஒரு கர்த்தரை நம்பி வாழ்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற உன்னை கர்த்தர் நம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்குவார். ஒரு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், பலத்தின் மேல் பலன் அடைவாய். ஒரு தலபலவரதபதுலவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், உம்முடைய வழி நடத்துதலிலே காணப்படுகிறேன், உம்முடைய வாசஸ்தலமாக காணப்படுகிறேன். நீர் தங்கி இருக்கக்கூடிய இடமாக என் வாழ்க்கைக்குள்ளாக உம்மை வரவேற்று உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நான் காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்னுடைய ஐக்கியம் உம்மோடு மாத்திரம் இருப்பதாக என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்பீர்களா? ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பங்கெடுதேனா. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பங்கெடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பங்கெடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பாராம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். இந்த காலை வேளையிலே அப்படியே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இந்த வனாந்திர பாதையிலே எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களுக்கு சமாதானத்தை அருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் காத்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம்
உம்மோடு இசைந்து இருக்கக்கூடிய நேரமாக இருப்பதாக. நாங்கள் காத்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் எதிர்காலத்திலே உம்மிடத்திலிருந்தே நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நேரமாக காணப்படுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகே. அப்படியே ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். ஒப்பற்ற அன்பினாலே எம்பராயன்னையும் நீ. ஒப்பற்ற அன்பினாலே எம்பராயன்னையும் நீ. உம்மகனாகவே தீமைகள் நீக்கவே விண்மகிமை வெறுத்தீர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். அன்பென்னும் ஆழிதனில் மூழ்கி நான் இன்று மண்ணில். அன்பென்னும் ஆழிதனில் மூழ்கி நான் இன்று மண்ணில். துன்பம் குறைந்தோனாய் இன்பம் நிறைந்தோனாய் வாழ்கின்றேன் ஆனந்தமாய். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உம் பாதம் பணிகின்றேன். இயேசுவே உம் பாதம் பணிகின்றேன். இயேசுவே உம் பாதம் பணிகின்றேன். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நான் இனி என்றும் நாதா உந்தனின் சொந்தமானே. நான் இனி என்றும் நாதா உந்தனின் சொந்தமானே. என்னை இவ்வன்பின் உறவை விட்டொன்றுமே என்றும் பிரித்திடாதே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். கர்த்தரின் வருகையில் விண்ணவர் சாயலிலே. கர்த்தரின் வருகையில் விண்ணவர் சாய
ஹalleluya. இயேசுவே உம் பாதம் பணிகிறேன், 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 இயேசுவே உம் பாதம் பணிகிறேன். யாரெல்லாம் தேவனுடைய வழி நடத்துதலிலே காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை தேவன் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகனே, நீ காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்னோடு இசைந்து இருக்கக்கூடிய நாட்களாய் இருக்கிறபடியால், நீ காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்னோடு உறவாடுகிற நாட்களாய் இருக்கிறபடியால், நீ காத்திருக்கக்கூடிய நாட்கள் ஹல்லேலூயா வேதத்தை தியானிக்கிற நாட்களாய் இருக்கிறபடியால், நீ காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்னோடு ஜெபித்து வேண்டுதலோடு காணப்படுகிற நாட்களாய் இருக்கிறபடியால், அந்த நாட்களில் உனக்கு புது பலன், அந்த நாட்கள் உனக்கு சமாதானம், அந்த நாட்கள் உனக்கு தெய்வீக சந்தோஷம் கிடைக்கப்பெற்ற நாட்களாகவே இருக்கும். ஒரு அவருடைய நேரம் உனக்கு நன்மையாகவே காணப்படும். ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய கரங்களுக்கு உட்பட்ட ஆடுகளாய் இருப்பீர்கள். ஒரு தலபலவரதபதுலவே அவரே உங்களுக்கு நல்ல மீட்பராய் இருப்பார். ஒரு தலபலவரதபதுலவே அவருடைய துதியை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பின் தலைமுறைகளும் சொல்லி வரும். ஒரு ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் புத்தி சொல்லுவோம். எப்படி புத்தி சொல்லுவோம்? சங்கீதங்களினாலும், அவரை துதிக்கக்கூடிய துதி பலிகளினாலும், ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளினாலும், தேவனுடைய மகத்துவங்களை தியானித்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவோம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பின் தலைமுறைகளும் கர்த்தருடைய துதியை சொல்லி வரும். நாங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாசஸ்தலமாக காணப்படுவது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எங்கள் பின் தலைமுறைகளும் ஒரு அவருடைய வாசஸ்தலமாகவே காணப்படும். ஒரு ஏற்ற காலத்திலே தேவன் கொடுக்கிற நன்மைகள்
உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு தலவலவரதபுதல. இன்னொரு முறை பாடுவோமா? தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து ஆழ்வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து ஆழ்வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சிலரை தேவன் ஆவியிலே காண பண்ணுகிறார். அவர்கள் எப்படி கலக்கத்தோடு இருந்தார்கள் என்றால், போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே வந்த துன்பங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் என்னால் தாங்க முடியல கர்த்தாவே, போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் சிலரை தேவன் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்பட செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எலியாவை முன்னிறுத்துகிறார். ஒரு தலபலவரதபுதலவே. அந்த எலியா சொன்னார், பெரிய அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர். ஆனால் அவர் ஒரு சூறை செடிக்கு கீழாக படுத்துக் கொண்டிருந்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். அந்த ஜெபம் கேட்கப்படல. ஒரு தலபலவரதபுதலவே. கர்த்தரே சுடப்பட்ட அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு தலபலவரதபுதல். வான மன்னாவினாலே போஷிக்கிற தேவன். ஒரு தலபலவரதபுதல். கண்மலையிலிருந்து தண்ணீரை வர பண்ணி தாகம் தீர்த்த தேவன். ஒரு தலபலவரதபுதலவே. எலியாவிற்கு தண்ணீரையும் குடிக்க கொடுத்தார். ஒரு தலபலவரதபுதலவே. எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். எலியா பலன் கொண்டார். ஒரு தலபலவரதபுதல். திடனடைந்தார். ஒரு தலபலவ. ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொண்டார். ஒரு தலபலவரதபுதல். ஓடினார், இளைப்படவில்லை. நடந்தார், சோர்ந்து போகவில்லை. ஒரு தலபல. பலத்தின் மேல் பலன். ஒரு தலபலவர. அந்த பலனை ஒரு தலபலவர இந்த காலை வேளையிலே சோர்ந்து போன ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒரு தலபலவரதபுதலவே. மகனே, நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய். உன் துக்கத்தை நான் மாற்றுகிறேன். ஒரு தலபலவரதபுதலவே. உன் கண்ணீரை நீக்குகிறேன். ஒரு தலபலவரதபுதலவே. உன் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தை கொடுக்கிறேன். ஒரு தலபலவரதபுதலவரதபதிலவர. அந்த எலியா 40 நாட்கள் ஓடி ஒரே பெண்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்தார். ஒரு தலபலவரதபுதலவரதபதிலவர. இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் இருக்கிறாயோ? இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு புதிய கிருபையை உன்மேல் வைத்து உன் துக்கம் மாறினது. ஒரு தலபலவரதபுதலவே. உன் சஞ்சலம் நீங்கினது. ஒரு தலபலவரதபுதலவே. உன் பயத்தை அகற்றிவிட்டேன். ஒரு தலபலவரதபுதலவே. பலமுள்ள ஆவியை ஒரு தலபலவ இந்த காலை வேளையிலே உன் மேல் வைத்து ஒரு தலபலவரதபுதலவே கர்த்தரோடு நடக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி கரம் பிடிக்கிற தேவன். ஒரு தலபலவரதபுத. கைவிடாதவராக, தவறான ஜபங்களுக்கு பதில் கொடுக்காதவராக, அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எதுவாக இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஒரு தலபலவரதபுதலவே. இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன். இயேசுவே,
உம் பாதம் பணிகிறேன் இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன் இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன் இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன் இயேசுவே, உம் பாதம் பணிகிறேன். இந்த காலை வேளையில என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? கர்த்தாவே, உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய நல்ல விருப்பங்கள் என்னுடைய எண்ணங்களாக, உம்முடைய விருப்பங்களாக காணப்படும்படியாக உம்முடைய கரத்திலே என் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 இனி உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இனி உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்த வாழ்க்கையாகவே காணப்படும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்பீர்கள். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்தேடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக மனிதர்கள் உம்மை விட்டு தூரமாக காணப்பட்டாலும் தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் இரட்சிப்பை அருளின நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக, உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாக, உம்முடைய வாசஸ்தலமாக நீர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக கர்த்தாவே இயேசுவே காத்திருக்கக்கூடிய நாட்கள், நாங்கள் கர்த்தாவே வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற நாட்களாக ஏற்ற வேளையிலே உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு உம்மோடு கர்த்தாவே நடக்கிறவர்களாக, உறவாடுகிறவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை போற்றி பாடுகிறவர்களாக கர்த்தாவே, எங்கள் தலைமுறை மாத்திரமல்ல 1000 தலைமுறைகள் அப்படியே கர்த்தாவே உம்முடைய துதியையே சொல்லி வரும் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தாவே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய விருப்பத்திற்கும் உம்முடைய எண்ணங்களுக்கும் எங்கள் வாழ்வை சமர்ப்பணம் பண்ண தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மகிமை உன்னை மூடி இருக்கும் என்று வாக்கு தத்தம் கொடுத்தீரே, அப்படியே இந்த காலை வேளையிலே உம்முடைய மகிமையை உம்முடைய ஜனங்களுடைய வாழ்வின் மூலமாக அல்லேலூயா பிரதிபலிக்க வெளிப்பட அல்லேலூயா கர்த்தர் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே சோர்வுகள் வரக்கூடிய அநேக சூழ்நிலைகள் உண்டு, துயரங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, துக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. என்றாலும் அந்த எலியாவை எங்கள் வாழ்விலே முன்னிறுத்தி அல்லேலூயா
கர்த்தாவே, ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்வடையாதபடி புது பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி, கர்த்தாவே உம்முடைய ஹல்லேலூயா சமூகத்திலே காணப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் எலியாவை ஆசீர்வதித்தீர் என்றால், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி புது பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆராதனை வேளையிலே மகிழ்ந்திருக்க செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே உம்முடைய ஜனங்கள் ஹல்லேலூயா தங்கள் நம்பிக்கையை உம்மீது வைத்து, கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி தங்கள் வாழ்வை உம்முடைய நன்மைக்கு, உம்முடைய வழி நடத்துதலுக்கு, உம்முடைய சமாதானத்திற்கு, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு, உம்முடைய சந்தோஷத்திற்கு அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே உம்முடைய ஜனங்களுடைய பெரிதான உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின்படியே, நம்பிக்கையின்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே அடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.